ஏங்க முடி வெள்ளையாக இருக்கிறது தப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் ஒருத்தர் ஸ்டார் இருக்கிறாரு, சினிமா ஸ்டாரு அஜித்னு சொல்லிட்டு, அவருக்கு தான் முடி வெள்ளையாக இருக்குது. அப்போ வந்து எப்ஸ்டீன் அவனோட இதில் ஏன் எழுதாம விட்டான்? நான் ஒரு ஏழை தாயோட மயங்க, டை அடிக்க கூட காசு இல்லைங்க, அதனால முடி அப்படி விட்டுட்டேன். அப்போ இந்த எப்ஸ்டீன் வந்து என் பேரையும் சேர்த்து வச்சுருக்கான், அங்கே வந்து பேரில் வச்சுருக்கான். நான் கடவுளோட நேரடி வாரிசு அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி வேலையை செய்கிறானுங்க. இப்போ கடவுள் என்ன நினைப்பார்? இப்போ கடவுள் தண்டிப்பாரா? நம்ம அதை கூட அந்த பயம் கூட அவங்களுக்கு கிடையாது. நான் வந்து குட்டி குட்டி தீவுகளுக்கு போகிறேங்க. எதுக்காக நான் வந்து டை அடிக்கலை? காசு இல்லாட்டினாலும் கடன் வாங்கியாவது, மற்ற நாட்டில் கடன் வாங்கியாவது டை அடிச்சிருவீங்க. ஏன் நான் அடிக்கலை? ஐரோப்பா கண்ட்ரிகளுக்குலாம் நம்ம போகிறோம். நம்ம வர்த்தகத்தை வந்து நம்ம பெருக்கணும், $3 ட்ரில்லியன் மேலே கொண்டு வரணும். 3000 வருஷத்தில் நம்ம நாடை வந்து முதல் இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தானே இது பண்ணுறேன், நான் பாடுபடுத்திட்டு இருக்கேன். 3000 இயரில் நம்ம வரணும். இப்போ 2026 நடந்துக்கிட்டு இருக்கு. 3000 ஆண்டில் வந்து நம்ம நாட்டை வந்து முன்னணி கொண்டு வரணும். நம்ம தான் டாப்பு. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா எவனுமே இருக்கக்கூடாது. நான் ஆகி காட்டுவேன் 3000 வருஷத்தில். அதுக்காக தான் இந்த முடியை வந்து நான் டை கூட அடிக்கலை. இல்லைடா பக்கத்து நாட்டில் கடன் வாங்கி, ரஷ்யாவிட்ட கடன் வாங்கி கூட நான் டை அடிச்சிருவேன். ஏன்னா அது ஐரோப்பிய நாட்டுக்குள்ள நான் அங்கே போகணுங்க, வர்த்தகம் பண்ண வேணாமா? அப்போ அவனுக்குள்ள எனக்கு லிங்க் ஆக வேணாமா? நம்ம அவர் முடியும் வெளில, நம்ம முடியும் வெளில அப்படின்னு அவன் நினச்சா தானே நமக்கு வந்து கான்ட்ராக்ட்லாம் கொடுப்பான், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவான். அந்த அளவுக்காக தான் நான் முடியல டை அடிக்காமல் இருக்கிறேன். ஏழை தேவையோட மையம் அது வேறு விஷயம். ஒரு ஏழை தேவையோட மையம் ஒரு நாட்டோட பிரதமர் இருக்கிறது இந்த உலகத்துக்கே பிடிக்கலங்க. பாருங்கள், எல்லா லிஸ்ட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இங்கிலாந்து இளவரசனா, அப்புறம் அமெரிக்காவோட அதிபராக, முன்னாள் அதிபராக, எந்தெந்த நாட்டு தலைவர்கள்லாம் போட்டதுனால என்னையும், நான் ஒரு நாட்டோட தலைவர்னால என்னையும் கொடுத்து விட்டாங்க. இதில் வந்து குட்டி குட்டி நாட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு வர்த்தகமெல்லாம் தப்பாங்க. அது வந்து என் பேர் எப்படி வைக்க முடியும்? வெள்ளை முடி வச்சுருக்கிறது தப்பா? நான் விதவிதமாக வந்து ட்ரெஸ்ஸு போடுறேன். அது யாருக்காக போடுறேன்? நம்ம நாடு எப்படி இருக்குது? நம்ம நாடு வளர்ந்து வர நாடு, நம்ம ஏழை நாடு இல்லை. நானும் பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அலைஞ்சா என்ன நினைப்பான் அவன் எதிர்நாட்டுக்காரன்? அதனால தானே நான் விதவிதமாக ட்ரெஸ்ஸை போடுறேன். ஒவ்வொரு கோட் சூட்டு கண்ணாடியெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கேன். இது பொறுக்காத அமெரிக்கா, அந்த நீதிமன்றம் வேறு நம்ம நீதிமன்றம் சொல்ல முடியுமா? அதனால் வந்து ஒரு இந்தியனை தண்டிக்கணும்னா, வெளிநாட்டிலேருந்து தண்டிக்கணும்னா அங்கேருந்து என்னை ஆள் இது பண்ணுறாங்க. ஒரு நட்புக்காக, ஒரு கூட நட்பு கேடா முடியும்னு சொன்ன மாதிரி ட்ரம்ப் கிட்ட போய் சேர்ந்ததுனால இப்போ என்னையும் கொடுத்து விட்டாங்க. இதில் நான் குட்டி குட்டி தீவுக்கு போகிறேன். எதுக்காக போகிறேன்? நம்ம நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி தானே. ஒரு நட்புக்காக போனது தப்பா?